ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சொரக்காய் பாயாசம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொரக்காயை பீல் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை கிரேட்டர்ல கிரேட் பண்ணி ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம். நம்ம கிரேட் பண்ணி வச்ச சொரக்காயில தண்ணி இருக்கும், அதை புழிஞ்சிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். 3 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கோம். பாலை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த பால் பொங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, பாதாம் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடுத்து வச்ச பாதாம், முந்திரி ரோஸ்ட் ஆன அப்புறமா திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதே கீயில் சொரக்காயை புழிஞ்சு வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பால் நல்லா பொங்கி வருது. கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சாஃப்ரான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாலில் லைட்டாக ஃப்ரை பண்ண சுரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி திக்காக வந்த அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச கேஷ்யூ, பாதாம், திராட்சையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுரைக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.